ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கார் ரைட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கார் ரைட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் என்ன இது? ஆக்சிஜன் சிலிண்டரா? இதில் நம்மளால் ஏற முடியுமா? இது பறக்கிற மாட்டேங்களா? என்னடா இது மாட்டிக்கிட்டேன். நம்ம வந்து சூப்பராக பறக்க முடியுதுல. இது நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இது வந்ததுனால நம்மளுக்கு தான் லக்கு. நம்மளால் எங்கே வேணாலும் இனிமேல் ஒரு செகண்டில் எப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம ஊர். எல்லாம் சின்னூண்டாக தெரியுது. நம்ம வீடு எங்கடா காணோம்? எங்கடா அது? அங்கே இருக்கா? நம்ம வீடு ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஏரோப்ளைனே நம்மளுக்கு குட்டியாக தெரியுது. நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். வாங்க நம்ம முன்னாடி போகலாம். நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து நிறுத்தலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கஷ்டமாகவும் இருக்குது அதே அளவுக்கு. அப்படியே ஒரு 360 போட்டு பார்க் பண்ணிட்டோம். ஏதோ பார்த்து மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. அதான் அவங்க பாருங்க, நம்ம வீடு அங்கே தான் இருக்கு. இன்னூண்டு இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு. பாருங்க, இங்கேருந்து பார்த்தா ஒரு வண்டியே தரல. இதுக்கு அங்கே இப்போ தானே பார்த்தோம். என்னடா இது? கேஸ் சிலிண்டர்ஸ் இதெல்லாம். அதை சுற்றி என்னமோ மான்ஸ்டர் இருக்குது. மான்ஸ்டர்ஸாக இருக்குது. இது வந்து நம்ம சுட ட்ரை பண்ணுவோம். என்னடா இது? சுட மாட்டேங்குது. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ மிசைலை வச்சு சுட்டுக்கலாம். என்னடா இது? மிசைல் அங்கே வெடிக்குது. எங்கே வந்தாலும் மிசைல் அங்கேயே போகுது. எங்கே பார்த்தாலும் மிசைல் அங்கே தான் போகுது. நம்மளோட மிஷினுக்கும் ஏன் பண்ணாலும் மிசைல் அங்கே தான் போகுது. என்னாச்சு? நம்ம மிசைலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம என்ன ஏதாவது ஷூட் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, நம்மளால் இதில் போக முடியாதது. நம்ம AK-47 கன்னை வச்சு ஷூட் பண்ணுவோம். AK-47 கன்னும் ஒர்க் ஆகலை. சரி, நம்மளுக்கு வேறு வழி இல்லை. நம்மளோட ஜெட் பேக் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால இன்னொரு டைம் அந்த கேஸ் பைப் மட்டும் ஷூட் பண்ணி பார்க்கலாம். புல்லட்ஸும் காலி. ஸ்டிக்கி பாம்பு போடுறோம் வாங்க. என்னடா இது? ஸ்டிக்கி பாம்பு கீழே தான் வருது. சரி, ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு. சரி வாங்க. என்னடா இது? வண்டி நவரில் நீங்கள் மாட்டி விட்டுருச்சு கைஸ். நவர மாட்டேங்க. நவருக்கு இப்போ. சரி, ஓகே வாங்க. நம்ம வந்து பறந்துட்டுருக்கோம். சூப்பர், பறக்கிறதே ஒரு சுகம்தான். அப்படியே காற்று வேறு நல்லா வீசுது. ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இது எல்லாமே டேஞ்சரஸ் இதுங்க, அனிமல்ஸு. நடுவில் ஏதோ பைக் இருக்குது. ஒருவேளை அந்த பைக்கு தான் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க. அதுக்குள்ளே கூட நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்குது. தெரில. சரி வாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்டிங் கிட்டே வந்து நிறுத்திக்கலாம். எதுக்கிட்ட நிறுத்தலாம்? எந்த பில்டிங் சரியாக இருக்கு? இதுதான் ரொம்ப பக்கத்துலேயாகவும் ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். அது என்ன பைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னைப் வச்சு அட சுத்தமாக தெரியல. ஷூட்டும் பண்ண முடியல. அங்கே பாருங்க நிறையா கார் சிலிண்டர்ஸ் வந்துட்டுருக்கு. என்னாச்சுன்னே தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வண்டியில் ஏறியாச்சு. ஆல்ரைட் நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பறக்கிற மிஷின்ஸ் இப்போ கண்ட்ரோல் பண்ண தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம போகலாங்க. அந்த வண்டிக்கிட்டே பார்க் பண்ணோம். வளர்ச்சி நிறுத்திட்டாங்க. சீக்கிரமாக கிளம்ப முடியல. இல்லைன்னா அதுங்க நம்மளை கடிச்சு பார்க்குறோம். கடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம இங்கே இருக்க ஒரு பில்டிங் நிறுத்தலாம். பார்க் பண்ணிடலாம். ஓகே சரி ஓகே வாங்க நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து இப்போ தான் ஏதோ விழுகிற படம். என்னடா அது கீழே என்னடா இருக்குது? எங்கே இருங்க கீழே போய் பார்ப்போம். அட என்னடா அது விழுந்துச்சு. இப்போ விழுந்தா அதுக்கு ஒன்றும் இல்லை. போய் பார்ப்போம். அட இதெல்லாம் டைகர் சாட்டுக்குதுங்க. அச்சோ நம்ம விழுந்துட்டோம். ஆனால் ஒன்றும் இல்லை. நமக்கு பார்க்க டைகர் மாதிரியும் இருக்குது, லயன் மாதிரியும் இருக்குது. என்னடா இது? இங்கே தான் வெடிக்குது எங்கே போட்டாலும். ஸோ எங்கே போட்டாலும் இந்த மிசைலும் ஒர்க் ஆகுது. ஸ்னைப்பரும் ஒர்க் ஆகலை. எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ஸ்டிக்கி பாம்பில் தான் இருந்தேன். இப்போ இந்த ஸ்டிக்கி பாம்பும் ஒர்க் ஆகலை. சரி ஓகே வாங்க நம்ம ஏதாவது வெப்பன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நம்ம யோசிச்சு போனோம்ல. என்னடா இது நம்ம படுகு தூக்கி கொடுத்துருக்கோம். அது படுகு இருக்கணும். இந்த பாம்பு எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. இது மேலே போட ட்ரை பண்ணால் போட மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி போனால் அது ஒரு வேலை ஃபிக்ஸ் ஆகுமோ? எஸ் கைஸ் ஒன்றே ஒன்று அது மேலே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. கொண்டு போங்க. ஓகே சரி வாங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். எஸ் ஒன்று மேலே போட்டுருச்சு. சுற்றி ஃபுல்லாக போட்டோம். சரி ஓகே வாங்க நம்ம இது என்னது? ஓ கேஸ் சிலிண்டர்ஸா? கேஸ் சிலிண்டர்ஸ் மேலே ஒரு நாள் போட்டு அது வெடிக்குமோ? நிறைய அனிமல் லயன்ஸை கொள்ள மாட்டேங்குது. சரி ஓகே இது ஒன்றும் அவ்வளோவா போடுறது பத்தலை. ஓகே சரி போதும்னு நினைக்கிறேன். இது பாருங்க இதுதான் ஒரு கேஸ் சிலிண்டர். இப்போ இதனால நம்ம எப்போயாவது பாம்பு போட்டுருணும். பக்கத்துக்கு பாம்பு போட்டுருணும். இந்த
இந்த கேஸ் சிலிண்டரோட சீட் கோட் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது வந்து இதோட சீட் கோட் தெரியலையோ வேணும்னா வந்து நீங்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நான் வந்து உங்களுக்கு சேட்டில் வந்து சொல்கிறேன். எதுவுமே ஆக மாட்டேங்குது. நம்ம டிக்கி பாம்பை வந்து திரும்பி போட்டால் தான் அது ஆகுது. போட போட கிட்டதான் வந்திருக்கு. சரி ஓகே மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் கொண்டு வச்சு அதுவும் வச்சிருச்சு. சரி ஓகே வாங்க. ஐடியா நம்ம வெப்பன்ஸ் தானே யூஸ் பண்ண முடியல, நம்ம ஒரு டேங்கரை எடுத்துருவோம். டேங்க் இதுதான். அந்த அனிமல்ஸ் நம்மளை எதுவும் ஹார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஏதோ வந்தாச்சு. நம்ம அந்த அனிமல்ஸ் எதுவும் நம்மளை ஹார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம போகலாம். உள்ள என்ட்ரி போக முடியுமா? வேலை மட்டும் செஞ்சிடலாம். அது இதுக்குள்ளே வந்து கேஸ் இருக்குது, கேஸ் சிலிண்டர்ஸு போடலாம். பின்னாடி தான் விழுக்கும், ஆனால் பின்னாடியே விழுந்தாலும் நம்மளுக்கு ஏன்னா கேஸ் சிலிண்டர்ஸாக இருக்குது.
தெரிலனா நான் கேஸ் சிலிண்டர் போட்டுட்டேன். கேஸ் சிலிண்டருக்கு பால் போடுறேன். நீங்களும் போட ஹெல்ப் பண்ணுறீங்களா? யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க மட்டும்தான் இருக்குது. ஏன்னு தெரில. அங்கே கீழே ஒரு வேளை மேக்னெட் வச்சுருப்பாங்களோ, எது புல்லட்டு எதோ ஓகே வெளியே வச்சு. இதோ இங்கே இருக்குது நம்ம ராக்கி பாயோட பைக்கு. எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இது நம்மளோட லக்கியஸ்ட் டே. ராக்கி பாயோட பைக்கில் கிடச்சிருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே கீழே எப்படி போயிட்டு பைக்குக்கு ஒன்றும் நம்ம தான் அதிக டேமேஜ் எடுத்துருக்கோம். பாதி ஹெல்த்துக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா பைக்குக்கு சிங்கிள் டேமேஜ் கூட இல்லை. யாராவது வந்து கேட்டுட்டு நம்மளோட பைக்குன்னு சொல்லிடுங்க. சரி ஓகே வாங்க இங்கேருந்து அந்த டாப் பில்டிங் தெரியுதான்னு பார்ப்போம். இல்லை என்னன்னு தெரில, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். பார்க்கட்டும் அது இருந்த இடம் இப்போ எப்படி அடுப்புக்குதுன்னு. அது நீங்கள் வந்து எப்போவுமே குட்டி கேஸ் போட்டு அது வந்து அப்படியே ராக்கெட் ஆட்டம் தாங்கும், கீழே பறக்கும். அதுக்கப்புறம் அது வந்து வெடிக்கும். ஸோ அதனால ஒரு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்யூ இருக்குது போலீஸே ஓகே அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணிங்கன்னா கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ அந்த மாதிரி வீடியோஸும் போட ட்ரை பண்ணுறேன். நான் அப்படியே இந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு